ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். பிரச்சனை ப்ளசன்ட் திங்ஸ் ரெண்டுமே மாறி மாறி நடக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி நிகழ்வுகள் நடக்கும், அண்டு பிரச்சனைகளை கொண்டு வர நிகழ்வுகளும் உண்டு. இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது இந்த ஈகோ மனசானது அதை ஏற்றுக்காது. அது ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு புலம்பி தள்ளும் அண்ட் ரெசிஸ்ட் பண்ணோம். ஆனால் ஒன்றை மறந்துடுது. ஏன்னால் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் பிரச்சனையை எப்பொழுதுமே ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்க மறுப்பாங்க. நான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும், பிரச்சனை எனக்கு எப்படி வர முடியும் கேட்பாங்க. அவங்களே அதுக்கு காரணங்களாக இருக்கலாம், பலவிதமான ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. எப்படி நல்லது நடக்கிறதோ அந்த மாதிரி பல பிரச்சனைகளும் மனுஷ வாழ்க்கையில் நடக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். இதில் விஸ்டத்தோடு உள்ளவங்க அந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கிட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ வாட் நெக்ஸ்ட்டுங்கிற அந்த தாரக மந்திரம், கோல்டன் வேர்ட்ஸில் எழுதப்பட வேண்டிய ஒரு ஃப்ரேஸ் அது. அந்த பிரின்சிபலை கடைபிடிப்பாங்க. ஆனால் விழிப்புணர்வு இல்லாதவங்க எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் முக்கியமானது. ஞானம் என்பது என்ன தெரியுமா? வாட் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதோ ரெசிஸ்ட் பண்ணுறதோ கிடையாது. ஸோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான் ஞானம். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது எதுக்காக ஏற்றுக்கணும் பிரச்சனையை? அது மறுக்க முடியாதது, தவிர்க்க இயலாதது, அண்டு யாராலையும் அதை ஒன்றும் செய்ய முடியாதது. அதுக்கு பேர் தான் ரியாலிட்டிங்கிறோம். ஸோ அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கிட்டு அண்டு பிரச்சனையை ஏற்றுக்கும் பொழுதோ அதுதான் முதல் சொல்யூஷன். பிரச்சனையை யார் எதிர்க்கிறாங்களோ அந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. அப்போது எல்லாரும் வீட்டிலையும் கம்ப்யூட்டர்லையும் எழுதி வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் சொர்க்கா, நான் அக்செப்டன்ஸ் இஸ் நரகான்னு சொல்லுவாங்க. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு மிக தாமதமாக கிடைக்கும், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனே கிடைக்கும், சில பிரச்சனைகளுக்கு தீர்வே அதை ஏற்றுக்கொண்டு முழு மனிதாக அதோடு வாழ்வது தான். அப்போ அதனுடைய வீரியம் குறையும். டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் மொமெண்ட் இஸ் அன்சேஞ்சபிள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை ரியாலிட்டியாக நம்ம ஏற்றுக்கணும். எந்த பிரச்சனையும் ரியாலிட்டி அந்த மொமெண்ட்டில், அதுக்காக அதோடையே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம்னா அதனுடைய வீரியம் குறையும், அதை நோக்கி தீர்வை நோக்கி போவோம். ஸோ விஸ்டம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் ஆஃப் த சொல்யூஷனாக இருப்பாங்களே தவிர பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமாக இருக்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ், ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, ரெசிஸ்டன்ஸ் இவை எல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. பிரச்சனைக்கு அது தீனி போடுவது மாதிரி ஆகிவிடும். மன அழுத்தம் இல்லாத மனம் மட்டுமே தெய்வத்துவத்தை உணர முடியும். ஸோ இந்த